Hello friends, நான் ஷர்மின் விபோகன். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ இன்ஃபோசிஸோட இன்டர்நெட் கிளைம் பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஷர்மின் எஜுகேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் வந்து நம்ம போர்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months தான் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து நம்ம போர்டு யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லேசினஸ், ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டில தள்ளி போட்டுட்டு போர்டு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இப்போ அந்த கட்டில் மேலே தான் அந்த ஸ்டாண்டை வச்சிருக்கேன். ஸோ அது நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் போர்டு வந்து அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்நெட் கிளைமை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய விதமான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பில்லு வந்து இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வந்து சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லு வந்து இது அட்டாச் பண்ணவே முடியாது. ப்ரௌசிங்ல போய் இப்போ தேடி பார்க்கும்போது இருக்காது. ஸோ அதை எப்படி ஃபைன் பண்றது? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் கொடுக்குற அமௌண்ட் வந்து நாம வந்து இப்போ 900க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம்னா அது கிளைம் அமௌண்ட் வந்து கம்மியாக காட்டும் அந்த 900ஓட. ஸோ அது வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ ஒரு ப்ரொசீஜர் வேயா நான் வந்து ஒரு எத்தனை மந்த் ஆச்சு, இப்போ ஒரு 5 months நான் அப்ளை பண்ணியிருப்பேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், எனக்கு எதுவுமே இஷ்யூ வந்ததில்லை இது வரையும். ஸோ அந்த 5 months நான் பண்ண மெத்தட் தான் இது. ஸோ வந்து நீங்கள் ரெசிப்ட் தனியாக அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜராக எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அண்ட் தென் வந்து இந்த ரூல்ஸ், ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. இன்டர்நெட் கிளைம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த அவங்க சொன்ன ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 monthsோட பில் வரையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து லாஸ்ட் 3 monthsனா நான் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் கிளைம் பண்ணேன்னு வைங்களா, அது இந்த மந்த்குள்ளே கிளைம் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நீங்கள் அந்த மந்த்ல ஜாயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த மந்த்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த மந்த்ல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து 1000 வரையும் தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாலேஷன் 2000, ரீசார்ஜ் வந்து 1000. அண்ட் இன்ஃபோசிஸ்ல ஜாயின் பண்ண மந்த்ல இருந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் ரீசார்ஜ் வந்து லாஸ்ட் 3 monthsக்குள்ள நீங்க பண்ணிருந்தீங்க, இது பண்ணிருந்தீங்க, இன்ஸ்டாலேஷன் லாஸ்ட் 3 monthsக்குள்ள பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க சொன்ன ப்ரொசீஜர். அண்ட் தென் வந்து கிளைம் அமௌண்ட் வந்து எப்போ நமக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே ஆகும். மேக்ஸிமம் 15 days கூட ஆகும். ஒரு சிலர் வந்து நாங்கள் கிளைம் அப்ளை பண்ணிட்டு 5 days ஆயிடுச்சு, பட் இன்னும் வந்து கிளைம் ஆகலை அப்படின்னு வைங்க. மேக்ஸிமம் 15 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படின்னா அது கிளைம் ஆயிரும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கிளைம் ஆயிரும். 15 days வந்து வெயிட் பண்ணுங்க. அப்படி கிளைம் ஆகலாம், அதுவே ஆட்டோ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். இந்த போர்டு உங்களுக்கு கிளியராக தெரியலனா கூட நான் சொல்லும் போது அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா சின்ன போர்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது முடிஞ்ச வரையும் அதுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நான் எழுதியிருக்கேன். அப்படி உங்களுக்கு புரியல, ஏதாவது இதில் வந்து தெரியல அப்படின்னா நான் சொல்லும்போது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம், இந்த அப்ரூவர் அப்படின்னு வரும்போது நான் சொல்றேன், அது யார் யாருக்கு வந்து யார் இப்போ வந்து அப்ரூவர் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து யார் யாருக்கு வந்து கொடுக்கணும், ட்ரைனிங்ல இருக்கவங்க யார் யாருக்கு கொடுக்கணும், அண்ட் வந்து ப்ராஜெக்ட்ல இருக்கவங்க யார் யாருக்கு கொடுக்கணும், பெஞ்ச்ல இருக்கவங்க யார் யாருக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ஃபிமி போங்க. இன்ஃபிமி போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எப்படி நம்ம லாகின் பண்ணது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஃபிமி போங்க. இது வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி காட்டலாம், பட் இன்ஃபோசிஸ் பாலிசி படி அது வயலேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்புறம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபிமி போங்க. அண்ட் முக்கியமான விஷயம், லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்ஃபோசிஸை பொறுத்தவரை நீங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய டெக்னிக்கல் எரர்ஸ் வரும். ஓகேவா? லான்ச் பேர்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எது பண்ணுறதா இருந்தாலும் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு லேப்டாப்பை பொறுத்த 2 விஷயம். ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் லேப்டாப் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் ட்ரை பண்ணீங்கன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்ஃபிமி போங்க. உங்கள் பர்சனல் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இன்ஃபோசிஸ் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஃபிமி போங்க. இன்ஃபிமியில் வெப்சைட் சர்வீசஸ் அப்படின்னு வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைம்ஸ் இது பண்ணுங்க. ஸோ மொத்தம் நம்ம 2 ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைம்ஸ் போங்க. 2 ஸ்டெப்லையும் கிளைம்ஸ் போவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து ரெசிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம வந்து பில் வந்து பே பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ரெசிப்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரெசிப்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்க நேம்ல வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் உங்க நேம்ல இருக்கணும். பிளஸ் வந்து உங்க நம்பர் அதுல இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் நேமில் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நேமில் இருக்கிற மாதிரி பில்லை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரெசிப்ட் ஸ்டோரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ரெசிப்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளைம்ஸ் போயிட்டு ரெசிப்ட் ஸ்டோர் போயிட்டீங்கன்னா அதில் அட்டாச் ரெசிப்ட் ஃப்ரம் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌஸ் ஆப்ஷன் போகும். ஸோ இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் போகும்போது நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இன்ஃபி லேப்டாப்னா நீங்க வந்து எப்படின்னா உங்க பில்லை வந்து உங்க இன்ஃபி மெயிலுக்கு வந்து அனுப்பிட்டு அதுல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இன்ஃபி லேப்டாப் வந்து டைரக்டா அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவே உங்க பர்சனல் லேப்டாப்ல சிட்ரிக்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட பர்சனல் ஃபைல்ஸை வந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பில்லை வந்து உங்களுக்கு டவுன்லோட்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஏதாச்சும் போட்டு வச்சுட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் போங்க. ப்ரௌஸ்ல லோக்கல் டிஸ்க் சி போங்க. உங்களோட டிஃபால்ட் டிரைவ் என்ன இருக்கோ அந்த டிஸ்க் போங்க. ஓகேவா? உங்களோட OS எதுல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த டிரைவ் போங்க. அந்த டிரைவ்ல போனீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூசர்ஸ் போனீங்கன்னா அதுல வந்து உங்களோட பிசி நேம் காட்டும். அதுல வந்து பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் உங்களோட நேம், இப்போ என்னோட நேம் ஷர்மிலன் விபோகனா என்னோட நேம் ஷர்மிலன் விபோகன், நான் பிசி நேம் வச்சிருக்கேன்னா அது நேம் காட்டும். அதுல போனீங்கன்னா அதுல வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், லைப்ரரிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பில் இருக்கும். அந்த பில்லை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் டேரெக்டாக லோக்கல் டிஸ்க் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா அதில் ஷோ ஆகாது. ஸோ நான் சொன்ன ப்ராசஸ் படி போங்க. ப்ரௌஸ் போயிட்டு லோக்கல் டிஸ்க் சியில் போயிட்டு அதில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரெசிப்டை வந்து ஆட் பண்ணுங்க. இதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல ஷோ ஆகாது. ஸோ அதனால நான் சொல்லிட்டேன் ப்ரொசீஜர் சொல்லிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்ஸ் டைப் கேட்கும். ஸோ அது வந்து என்ன எக்ஸ்பென்ஸ், நீங்கள் ஃபோன் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அதில் ஃபோன் இன்டர்நெட் அப்படின்னு ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கரன்சி INR அது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பில்ல இருந்து இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்கும். எக்ஸ்பென்ஸ் டைப், அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் டேட், கரன்சி, டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதில் வந்து இருக்கும். நீங்கள் பில்லை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொகேஷன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராங்காக காட்டுச்சுன்னா அகைன் பில்லை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி கரெக்டாக காட்டும். இந்த இடத்துல கரெக்டாக காட்டும். அப்படி தப்பாக காட்டுச்சுன்னா திருப்பி அகைன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து அப்லோட் பண்ணுங்க. லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணி சென்னையில இருந்து ரீசார்ஜ் பண்றீங்கன்னா சென்னை கொடுங்க. ஓகேவா? உங்க டிசி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து பில் நம்பரை பொறுத்தவரையும் உங்களோட ரெசிப்ட் நம்பரா இருக்கட்டும், இன்வாய்ஸ் நம்பரா இருக்கட்டும், எது வேணா கொடுக்கலாம். பில் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வெண்டார் நெட். இப்போ வந்து நீங்க ஏர்டெல் யூஸ் பண்றீங்களா, ஜியோ யூஸ் பண்றீங்களா, நான் வந்து ஆக்ட் ஃபைபர் நெட் யூஸ் பண்றேன்னா நான் ஆக்ட் ஃபைபர் நெட் கொடுப்பேன். ஓகேவா? அப்புறம் ரீமார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ரீமார்க்ஸ் வந்து ஆப்ஷன் தான். அதுல நீங்க எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் ஆட். ஸோ இந்த ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரெசிப்ட் ஸ்டோர்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுல வந்து இந்த ரெசிப்ட் வந்து ஆட் ஆகும். உங்களோட ரெசிப்ட் இந்த ரெசிப்ட் ஸ்டோர்ல ஆட் ஆகும். ஸோ இது வந்து போஸ்ட் ப்ராசஸ். இது வந்து உங்களோட ரெசிப்டை அந்த ரெசிப்ட் ஸ்டோர்ல ஆட் பண்றீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அகைன் இன்ஃபிமே போங்க. இன்ஃபிமேல வெப்சைட் சர்வீஸ் போங்க. அதுக்கப்புறம் கிளைம்ஸ் போங்க. ஸோ இங்க வந்து ரெசிப்ட் ஸ்டோர் போயிருப்பீங்க. அதே மாதிரி இங்க வந்து நியூ கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளைம்ஸ் போனீங்கன்னா நியூ கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். கம்பெனி, ரீஜியன், ஈவென்ட். இதுல கம்பெனில பாத்தீங்கன்னா நீங்க இன்ஃபோசிஸ் பிபிஎம் இருந்தீங்கன்னா பிபிஎம் செலக்ட் பண்ணுங்க. ஐடி இருந்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட் சூஸ் பண்ணுங்க. அண்ட் ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங்ல இருக்க கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா லொகேஷன் வந்து மைசூர் தான் கொடுக்கணும். ட்ரைனிங்ல இருக்கவங்க மைசூர் கொடுக்கணும். உங்களுக்கு லொகேஷன் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லொகேஷன், இப்போ சென்னை சோர்ஸ்னா சென்னை சோர்ஸ் கொடுக்கணும். அண்ட் சென்னை எம்சிடினா சென்னை எம்சிடி கொடுக்கணும். ஓகேவா? ரீஜன் அது கொடுக்கணும். அப்புறம் ஈவென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதுல ஆல் அதர் கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மோட் கேட்கும். ஸோ பேமெண்ட் மோட் வந்து கேஷ், அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் டைப் கேட்கும். எக்ஸ்பென்ஸ் டைப்பும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வந்து கிளைம் பண்றீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் 15, அதாவது எனக்கு ரீசார்ஜ் வந்து 15 தான் பண்ணுவேன். ஸோ அதனால எவ்ரி மந்த் 15 to 14 வந்து நான் போடுவேன். ஓகேவா? ஸோ அந்த நீங்க 15 to 15 போடக்கூடாது. இப்போ 1ஆம் தேதி போடுறீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் போடுங்க. ஓகேவா? நான் வந்து 15 to 14 தான் போடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு 15க்கு அப்புறம் தான் வந்து அது வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே உங்களுக்கு ரீசார்ஜ் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து எண்ட் டேட் கொடுங்க. ஓகேவா? நான் 15 இப்போ வந்து நான் இந்த மந்த் 15 வந்து ரீசார்ஜ் பண்றேன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் 14 வரைக்கும் தான் கொடுப்பேன். அப்பதான் நல்லா 15 அன்னைக்கு வந்து கிளைம் போட முடியும். ஓகேவா? ஸோ அது முக்கியமான விஷயம். ஸோ லாஸ்ட் 30 days வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஏப்ரல் மந்த், ஓகேவா? ஏப்ரல் மந்த்துக்கு நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன். அந்த ரீசார்ஜ் பண்ணுற கிளைம் வந்து நான் இன்னைக்கு ஏப்ரல் 15 டு இன்னைக்கு நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். நேற்று நைட் உட்காந்து 12 o'clock அப்புறம் உட்காந்து பண்ணேன். ஸோ ஏப்ரல் 15 டு மே 14 வரையும் நான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஏப்ரல் 1 டு ஏப்ரல் 31 வரையும் கொடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரம் டே டு டூ டேட் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அமௌண்ட் இன் கரன்சி, இது வந்து நீங்களே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் இன் கரன்சி வந்து கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நியூ கிளைம் போயிட்டு இந்த இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரெசிப்ட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அதாவது இந்த பேமெண்ட் இது வந்து ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கே மேலே ஷோ ஆகும் ரெசிப்ட் மோடு. அப்புறம் வந்து கலெக்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து வந்து ரெசிப்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெசிப்ட் ஸ்டோர் போயிட்டு நீங்க ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா ரெசிப்ட் ஸ்டோர், அதை டிஃபால்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே ஃபில் ஆயிரும். அப்படி இல்லை நீங்களே வந்து ஃபில் பண்ண போறீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா ரெசிப்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணிருங்க. இந்த அமௌண்ட் இன் கரன்சி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் இன் டெஸ்க் கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டா ஃபில் ஆயிரும், ஓகேவா? இதை ஃபில் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா ஃபில் ஆயிரும். ப்ராஜெக்ட் கோட் வந்து அது டிஃபால்ட்டா இருக்கும், நீங்க எதுவும் பண்ணது இல்லை. டிரான்சாக்ஷன் லொகேஷன் எங்க இருந்து சென்னையில இருந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா சென்னை கொடுங்க. பில் நம்பர் சொல்லிட்டேன். பர்சன்டேஜ் வந்து 100% கொடுக்கணும், ஓகேவா? கனெக்ஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதுல ப்ரொடக்ஷன் கொடுங்க. வெண்டார் நேம் வந்து நான் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி கொடுங்க. ரீமார்க்ஸ் வந்து 0 கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு மேல ரெசிப்ட் ஆட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெசிப்ட் ஸ்டோர் வந்து அந்த லிங்க்கான சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு ரெசிப்ட் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த லிங்க் சிம்பிள் கொடுத்துட்டு ரெசிப்ட் ஸ்டோர் இருக்கும். இன்னொரு ரெசிப்ட் ஸ்டோர் இருக்கு, அதை கிளிக் பண்ணாதீங்க. அந்த லிங்க் கொடுத்துட்டு ரெசிப்ட் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிளைமோட அந்த ரெசிப்ட் ஸ்டோர் பில் வந்து ஆட் ஆகும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ரொசீட் கொடுத்தோன்னே அந்த பில்லும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் வந்து இந்த ஒரு பேங்க்ல தான் வந்து நாங்கள் வந்து கிளைம் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். உங்கள் சேலரி அக்கௌண்ட் தான் காட்டும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் நாள் இதெல்லாம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் இருக்கும். ஸோ பேங்க் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்ரூவர். ஸோ அப்ரூவர்னு வரும்போது இப்போ வந்து நீங்கள் இன்டென்ஷன் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோமல் பப்தேஜா அப்படின்ற உங்க நேம் இருக்கும், ஓகேவா? அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும், அவங்க நேம் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரைனிங்ல இருக்கீங்கன்னா உங்களோட பேட்ச் ஓனர் நேம், ஓகேவா? ஸோ அவங்க நேமுக்கு வந்து நீங்க அப்ரூவர் நேம் கொடுத்து பண்ணணும். அப்புறம் வந்து பெஞ்சில் இருக்கீங்கன்னா பெஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் யாருக்கு வந்து போடுறீங்களோ அட்டெண்டன்ஸ்க்கு டிஃபால்ட்டா ஒரு நேம் இருக்கும். அந்த நேமுக்கு தான் வந்து நீங்க அப்ரூவரும் அந்த நேம் தான் வந்து அப்ரூவர் நேம் கொடுக்கணும். இது ப்ராஜெக்ட் அலோகேட் ஆயிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் அலோகேட் ஆகும்போது உங்களுக்கு அட்டெண்டன்ஸ்ல வந்து யார் நேம் இருக்கோ அந்த நேம் தான் இதுலையும் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் அப்ரூவர் நேம் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க உண்மையாதான் இதுவா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது 3 டிக் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்பெக்டட் அது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து level 2 level days ஆகும் எக்ஸ்பெக்டட் டேஸ்னு. பட் நான் பார்த்த வரைக்குமே ஒரு 7 to 5 days 50 daysக்குள்ள வந்து ஆகும். ஸோ அந்த 7 to 15 days வரையும் பாருங்க, கண்டிப்பா கிளைம் ஆயிரும், ஓகேவா? இது பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒர்க் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து எவ்வளோ டேஸ்ல வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, எவ்வளோ டேஸ்ல வந்து உங்களுக்கு கிளைம் அமௌண்ட் வரும் அப்படின்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதில் ஒருத்தரும் அப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட உடனேலாம் கிரெடிட் ஆகாது. எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 daysல தான் கிரெடிட் பண்ணுவாங்க. அது வந்து டைம் ஆகும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க, ப்ரோ அப்ளை பண்ணி 5 days ஆயிடுச்சு ப்ரோ. 5 daysலாம் வந்து ரொம்ப கம்மி தான், அதுக்கு மேலே ஆகும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எந்த இடத்துல வந்து நீங்க எரர் வந்து ஃபேஸ் பண்ணாலும் என்னை இன்ஸ்டாகிராம்ல வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து டவுட்ஸ் கேட்டீங்கன்னா அதில் கண்டிப்பா ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கமெண்ட்டுக்கும் நான் டைப் பண்ணி பண்ணேன், எனக்கு ஒரு நாளே போயிருது. ஸோ அதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த ரெசிப்ட் பில் ஆட் பண்றதை மட்டும் கவனமா பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். லாஸ்ட் ஆட் பண்ணதை விட ஃபர்ஸ்டே ரெசிப்ட் ஸ்டோர்ல போயிட்டு பில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கிளியரா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்டு தெரியும்னா கூட நான் சொன்னதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சொல்லும் போது அப்படியே பாஸ் பண்ணி சைட் பை சைடு வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போர்ட்லேயே வந்து பார்க்கலாம். போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.